நேற்று ஈவினிங் டிமார்ட் ஷாப்பிங் போயிட்டு வரும்போது செம்ம பசிங்க, தலையும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சூடாக எதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ரோட் சைட் காளான் இல்லைன்னா ரோட் சைட் மசால் பூரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அவங்க வந்து நம்ம ஏன் அஸ்வின்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ராமகிருஷ்ணா ரோட்டில் இருக்க அஸ்வின்ஸாக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஸ்வீட் வாங்க மட்டும்தான் போயிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாட் சாப்பிட போகிறேன். நான் ஆக்சுவலி என்ன நினச்சேன்னா, உள்ளே போனால் இட்லி தோசைலாம் இருக்கும், ஏதாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே போனால் ஃபுல்லாக சாட் மட்டும் தாங்க வச்சுருந்தாங்க. சரி வந்துட்டோம், சாட்டே நல்லா சூடாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா தலைவலிக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மசால் பூரியும் பானிபூரியும் அதுக்கப்புறம் மஷ்ரூம் மஞ்சூரியனும் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. அதுவும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மசால் பூரி ஓரளவுக்கு நல்லா இருந்தது, ஆனால் சூடே இல்லைங்க. பானிபூரியும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க, பட் வெங்காயமே வைக்கல, பட்டாணியும் வைக்கல. ஸோ அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது, ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ரெயின்போ கேக் ரொம்பவே நல்லா இருந்தது. அஸ்வின்ஸில் எப்பயுமே கேக் நல்லாயிருக்கும், ஸோ நல்லாவே இருந்தது. உங்களுக்காக மெனு கார்டையும் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதில் என்னென்ன விலை இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கலாம். விலையெல்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் இந்த மஷ்ரூம் மஞ்சூரியன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ஒர்த்து தான். இது ரொம்பவே நல்லா இருந்தது, சூடாகவும் இருந்தது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது. ஆனால் வந்து இந்த பானிபூரி எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி அஸ்வின்ஸ் போயிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்வின்ஸில் என்னெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒர்த் இல்லையான்றதும் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என் பையனும் பானிபூரி சாப்பிட்டே அவன் சொல்லி அடம் பிடிச்சி அந்த பானிபூரி அவன் வாய்க்குள்ளே போகாதுன்னு தெரிஞ்சும் வேணும்னு கேட்டான். சரி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி கொடுத்தா வழக்கம் போல் அவன் வாய்க்குள்ளே போகல. ஸோ அதுக்கப்புறமா வாங்கி வச்சு இந்த கேக்கை நம்மளும் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ளே அவன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான், இது என்னோடய கேக் சாப்பிடக்கூடாதுன்னு. ஸோ ஒரே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வந்ததுக்காக இதையும் சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு பில்லு வந்துருச்சுங்க. பில்லு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 400 ருபீஸ் வந்துருச்சு. 4 ஐட்டம் வாங்கினோம், மொத்தம் 400 வந்துருச்சு. அந்த ரெயின்போ கேக்கே 95 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற காசுக்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. பட் நீங்கள் அஸ்வின்ஸ் போயிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.